ஹாய்ங்க, இப்ப நடிச்ச படம் வீரன், டுடே வியாழன். இந்த விளாக்ல ஓவர் ஃபன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், டோன்ட் மிஸ் இட். ஓகேவா? பிறந்த நாள் வருதே அடுத்த வாரம், எதனா சொக்கா வாங்கலாம்னு சும்மா போன ஃப்ரெண்ட்ஸ். சாரி கட்டவான்ட்டு என் தங்கச்சி கிட்ட கேட்டேன். இதெல்லாம் பொண்ணுங்க சமாச்சாரம், நீ மூடிட்டு போ அப்படின்னா. செய்யாத மரம் ஒன்று இடிந்தது மேலங்கிற மாதிரி தான் எனக்கு அந்த வார்த்தையை கேட்டோன்னே இருந்துச்சு. யாருமே நான் பொண்ணாவே மதிக்கிறது இல்ல, இருந்தாலும் பரவாயில்ல, இந்த சொக்கா பிடிச்சிருக்குன்னு போட்டு என் தங்கச்சி கிட்ட வந்து முன்னாடி நின்னா அங்க கழட்டி வச்சுட்டு மரியாதையா வந்துருண்டா. ஏன் இந்த மாதிரி ஒரு கேவலமா என்ன ஒரு பார்வை பாக்குறேன்னா 10 கடை ஏறி இறங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சொக்கா கூட எங்களுக்கு செட் ஆகல, அதனால வீட்டுக்கு வந்துட்டோம். எனக்கு என் தங்கச்சிக்கு ஒரு பழைய பகை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது இன்னைக்கு தீத்தலான்னு முடிவு பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு கேமை வச்சு ஃபர்ஸ்ட் தோத்தது அவதான். மினிக்கு என் முட்டை கலக்கி அந்த சாங்குக்கு அவ ஆடிட்டா ஃப்ரெண்ட்ஸ். வெச்சாம்பார் எனக்கு ஆப்புங்கிற மாதிரி 2வது வாட்டி நான் தோத்துட்டேன். இன்னைக்கு எனக்கு ஸ்டெப் கொடுத்துருக்கா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் அது ட்ரெண்டிங்ல ஒரு சாங் போயிட்டு இருக்குல்ல, உட்காந்துட்டு நான் வந்துட்டு போறது அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொடுத்தா. கொஞ்சம் கிருப்ப காட்டுங்க, இதெல்லாம் ரொம்ப டஃப் ஸ்டெப்னு நானும் உன் கூட சேர்ந்து அந்த ஸ்டெப் போறேன்ட்டு அவளும் போட்டா. ஆனா சொதப்பிக்குச்சு. இந்த என் தங்கச்சி எங்க வீட்டுல இருந்து விடை பெற்று கொண்டு அவள் கிளம்பிட்டா. அப்புறம் அவள் டாட்டா சொல்லிட்டு நைட் ஒரு சம்பவம் பண்ணி வச்சுட்டேன். எங்க அம்மா ஒரு வேலை கொடுத்துட்டு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த நெருப்பு கொஞ்சம் அணியாம பாத்துக்கோ அப்படின்னு. நம்ம வாய் சும்மா இருக்குமா, ஊதுல அமைஞ்சு போயிடுச்சு. அம்மா வரத்துக்குள்ளே விசிறியை வச்சுட்டு வீசி எப்படியாவது நெருப்ப வர வைக்கலாம் நினைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அக்கப்போர் எதுக்குன்னா எனக்கு சுத்தி போறதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லபடியா அதை சுத்தி போட்டுட்டாங்க. நீங்களும் பத்திரமா இருங்க. இந்த விளாக நான் முடிச்சு கொள்ளிக்கிறேன். நெக்ஸ்ட் விளாக்ல சந்திக்கிறேன். எல்லாம் தொடர்புல இருங்க. பாய்.